எத்தனை சொத்துக்கள் வந்தாலும் சரி, தயவு செய்து மாணவ மாணவிகளை சற்று உற்று கவனித்து நீங்கள் படித்தால் இத்தனை லட்சம் கோடிக்கு சொந்தக்காரர் என்று யாரும் எழுத முடியாது. அம்பானியோ அதானியோ இத்தனை லட்சம் கோடிக்கு சொந்தக்காரர் இங்கு உறங்குகிறார் என்று அவர்களுடைய கல்லறையில் எழுத முடியாது. ஆனால் நாம் படித்து IAS, IPS அல்லது மருத்துவர் அல்லது ஏதோ உங்களுக்கு தெரிந்த ஒரு மிகப்பெரிய கல்வியை நீங்க பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் நம்முடைய மறைவுக்கு பின்னாலும் நம்ம உறங்குகின்ற இடத்தில் அங்கே என்னுடைய பெயர் சவுந்தரராஜன் BSc என்று தன்னுடைய கல்வி தகுதியை அங்கே எழுதி வைக்க முடியும். மறைந்த பிறகும் கல்வி தகுதியை எழுதி வைக்க முடியும். எனவே நான் சொல்லுகிறேன், நாட்டிலே கல்வி ஒன்றுதான் அழியாத சொத்து. அதனால் நீங்கள் தயவு செய்து நன்றாக படியுங்கள். தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கும் எல்லோருக்கும் பெருமை வாங்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒன்றே நான் கடைசியாக சொல்லி நிறைவேற ஆசைப்படுகின்றேன். இங்கே 10வது வகுப்பில் இருக்கின்ற மாணவ மாணவிகள் எத்தனை பேர் என்று எனக்கு தெரியாது. தயவு செய்து 10வது வகுப்பு படிக்கின்ற மாணவ மாணவியர்கள் சற்று கையை தூக்குமாறு நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். 10வது வகுப்பு படிக்கின்ற மாணவ மாணவியர்கள் சற்று கையை தூக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ரொம்ப நன்றி. நீங்க கையை கீழே வச்சிடலாம். ரொம்ப நன்றி. உங்கள் 10வது வகுப்பு மாணவர்கள் நீங்கள் கை கீழே வச்சிருக்கோமா? உங்கள் 10வது வகுப்பு மாணவர்கள் அனைவரும் நான் கை தூக்க சொன்னேன். உங்களிடம் இரு கரம் கூப்பி நான் கேட்க கடமைப்பட்டு இருப்பதெல்லாம் இந்த பள்ளியுடைய பெருமையை நீங்கள் நிச்சயம் நிலைநிறுத்த வேண்டும். அதற்கு இந்த ஆண்டு 100க்கு 100% நீங்கள் தேர்ச்சி அடைய வேண்டும். நம் பள்ளி இந்த மாநிலத்தில் முதல் பள்ளியாக தேர்வு பெற்றது என்ற பெருமை 100க்கு 100% பெற்ற பெருமை மட்டும்தான் இந்த பள்ளிக்கு இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. தயவு செய்து நீங்கள் அத்துணை பேர் மாணவிகளை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். நீங்கள் 100க்கு 100 தேர்ச்சி பெற்றுவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் அத்துணை பேரையும் இந்த 10வது வகுப்பு படிக்கின்ற பள்ளி மாணவ மாணவியர்கள் அத்துணை பேரையும் நான் என்னுடைய சொந்த செலவில் ஒரு நாள் விமானத்தில் அழைத்து சென்று உங்களை விமானத்தில் அழைத்து திருப்பிக் கொண்டு விடுகிறேன் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கின்றேன். ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அதற்காக 1 லட்சம் அல்ல 2 லட்சம் செலவு வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கின்றது. தயவு செய்து உங்க சக மாணவியர்களிடம் நன்றாக படிக்கின்ற மாணவ மாணவியர்கள் உங்க சக மாணவ மாணவியர்களிடம் தயவு செய்து சொல்லி நீனும் தயவு செய்து நன்றாக படித்து எப்படியாவது பாஸ் செய்து விடு. 30 மார்க் என்பதை 40 மார்க்காக வாங்கிவிடு. 40 மார்க் என்பதை 50 மார்க்காக வாங்கிவிடு. நான் 100க்கு 100 வாங்கினாலும் பரவாயில்லை, நீனும் 100க்கு 100 வாங்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அவர்களையும் ஊக்குவித்து கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் பின்னால் இருக்கின்றவர்கள் ஒரு நாள் முன்னால் வர முடியும். முன்னால் நடந்து சென்று கொண்டிருக்கின்றவர்கள் அதற்கு முன்னால் என்றும் செல்ல முடியாது. அவர்கள் முன்னால் மட்டுமே சென்று கொண்டு இருப்பார்கள். அதற்கு முன்னால் அவர்களுக்கு இடம் இருக்காது. ஆனால் பின்னால் இருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் குவிந்து கிடக்கின்றன.